கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்களும் தேவன் நம்மை ஒரு தகப்பனை விட மேலாக சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி நடத்தி கொண்டு வந்த மேலான கிருபைகளை நினைத்து நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நான் அவரை ஆமேன் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமேன், அல்லேலூயா. அதை போன்று இந்த நாளிலும் இந்த மாத உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்ட ஆமேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு அநேக கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியர்கள், கனமான ஊழியர்கள், குடும்பங்கள், இன்னும் நம்முடைய திறப்பின் சேனை ஊழிய ஜெபத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், இதற்காக இந்த நாளிலும் கூட இந்த ஊழியங்களுக்காக இந்த மாத உபவாச ஜெபத்திற்காக ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்தவர்கள், உழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனதார மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள்? விசுவாசிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் கூட என்ன ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தரினோடு மறுபடியுமாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கிரகிக்கக்கூடாத என்ற அந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்தில் ஒரு ஆச்சரியத்தின் ஆண்டாக தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் அதை தொடர்புபடுத்தித்தான் கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்க பெற்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஊழியத்தில் நாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஆகையினால் இந்த நாளிலும் கூட அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதனுடைய 14வது வசனம் அதே யோபு 37:14 தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாருங்கள் என்று யோபு காண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யோபனுடைய வாழ்க்கையில் இந்த 1வது வசனத்திலே பாருங்கள், யோபு இழப்புகளை சந்தித்து இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கின்றது என்று எழுதுகிறதை பார்க்கின்றோம். யோபனுடைய அப்போ பாருங்கள், ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு அவன் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு விலகி போகும் அளவுக்கு, தெரிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறார்? அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த சூழ்நிலை மாறுகிறது. கிரகிக்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். இழப்புகளை மாற்றி இன்னொரு மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இன்னொரு காரியத்தை அதனுடைய மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஜெபாலய தலைவனாகிய யவூருனுடைய மகள் 12 வயதுள்ள சிறு பெண் மரித்து போகிறாள். ஆனால் இயேசு மரித்து போனது நிமித்தம் எல்லாரும் பயப்பட்டு விசுவாசத்தை இழந்து போனார்கள். ஆனாலும் இயேசு அந்த இடத்துல பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை நித்திரையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்திவிட்டு மரித்து போன அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி ஜெபாலய தலைவனாகிய ஒரு இடத்துல கொடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 2 பாருங்கள், அங்கேயும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை பாரு. இழப்புகளையும் பயங்களையும் அவிசுவாசங்களையும் இல்லாமைகளையும் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை பயங்கரமாக நம்ம மத்தியிலே குமுற பண்ண போகிறார். நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் நன்றியப்பா. ஒரு விஷயம் உடைய பொறைபா ஹந்தரா
ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்று கேளுங்கள். நாளிலும் கூட மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, உலகத்திலே காணப்படுகின்ற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்லப்பா, உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் தகப்பனை பிழைப்பான் என்று சொன்னீரே. அப்படியே இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையை அப்பா பிழைப்பூட்டக்கூடிய ஆண்டவரே நாங்கள் வார்த்தைகளாக நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள், யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் ஆண்டவரே நன்றி அப்பா. ஜெபாலே தலைவனாகிய எவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிரகிக்க கூடாத காரியத்தை யோபுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினீரப்பா. எவரு ஆண்டவர் ஜெபாலே தலைவனாக எவருடைய குடும்பத்திலே செய்து நிறைவேற்றினீர். மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே. நாளில் 2 காரியம் நடக்க போகிறதப்பா. யோபுடைய வாழ்க்கையில அவர் ஆசைகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆசீர்வாத இழப்புகள் எங்களை விட்டு மாறப்போகிறதற்காக நன்றி அப்பா. 2வதாக யோபுடைய கொடிய சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள் வந்ததப்பா. கொடிய பருக்களை மாற்றி பழைய சரீரத்தை போல மாற்றி மறுபடியும் நீர் ஆண்டவரே 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை கொடுத்தீரே. அதற்காக நன்றி அப்பா. மரித்து போன அந்த வாலிப சிறு பிள்ளையே அப்பா நீர் உயிரோடு ஆண்டவரே நன்றி அப்பா எழுப்பி ஆண்டவரே ஜெபாலே தலைவனுடைய குடும்பத்திலே அந்த கொடுக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுடைய குடும்பங்களில் ஊழியர்கள் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு விஷயம் மன இறங்குங்கப்பா. காராண்டு ஒரு அடிமையை மறைத்து நீர் பேசுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமே நன்றி அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவர். வாஞ்சை உள்ள ஆத்துமா ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமே நன்றி அப்பா. வாஞ்சை உள்ள ஆத்துமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவராக இருக்கிறீர். நன்றி அப்பா. பொருளாதார நெருக்கடிகளில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் பாவ போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்த ஆண்டவரே. உலகத்திலே வாழ வைக்கிறதோடு மட்டுமல்ல ஆண்டவரே நன்றி பரலோகத்திற்கு கொண்டு வரப்போகிறதற்காய் கோடான கோடி நன்றிகளப்பா. தகப்பனே உடைய கரங்களிலே முற்றுமைகளை தந்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பிடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள். அடிமை மறைத்து நீர் பேசுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. நாளில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அநேகருடைய வியாதிகள் சுகமாக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. அநேகருடைய கடன் பிரச்சனைகள் மாறப்போகிறதற்காக நன்றி. அநேகருடைய அனைவரோடு போராடுகிற ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையை விட்டு சாத்தான் சத்துருவான் விலகி போன விதமா ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை விட்டப்பா, குடும்பங்களை விட்டு ஆண்டவரே ஆண்டவரே நன்றி அப்பா. திருவானவன் விலகி போகிறதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க கூட இருந்து வழி நடத்தி அற்புதமான சாட்சிகளாய் நிறுத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் பீதா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல போகிற இந்த நாளில் கூட பாருங்கள், யோபு 37வது அதிகாரம் நாள் அன்றாய் புரிந்து 3 விதமான ஒரு இழப்புகளை ஆண்டவர் மத்தியிலே முன்னை வைக்கின்றார். முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற இழப்பு என்னவென்றால் அவன் பரலோகத்தை இழக்கிறவன். இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தான் ஆக வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகள். அவர் முதலாவது என்ன செய்கிற ஆஸ்திகளை பெரிய பெரிய சீமான், பல கோடி சீமான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பல கோடிகளுக்கு அதிபதி என்று அர்த்தம். ஆனால் அந்த அவனுடைய வாழ்க்கை அவன் ஒரு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பாவம் செய்யாதவன், குறை சொல்லாதவன்,
அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவன் விரும்புகின்ற ஒரு தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்ட அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் வந்த காரியங்களை பாருங்கள். இந்த இழப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஆசைகளை இழக்கின்றார், 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழக்கின்றார். அதுக்கப்புறம் பிறகு மனைவியினுடைய அன்பை இழக்கின்றார், நண்பர்களின் பரிகாசத்துக்கு உள்படுகிறார், அவருடைய சரீரம் முழுவதும் கொடிய பருக்களினால் நிரப்பப்படும். இவ்வளவு விதமான இழப்புகளை அவர் சந்தித்தது நிமித்தமாக அவருடைய 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள், இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கின்றது. பாருங்க, அவனுடைய இருதயம் அப்போ அவர் ஒரு மனுஷனாக தான் இருக்கிறார், ஆனால் அவருடைய இருதயம் எவ்வளவு பயங்கரமான ஒரு கொந்தளிப்புக்குள்ளே கடந்து சென்று ஒரு படகு அந்த கொந்தளிப்பு வரும் பொழுது எவ்வளவு பயங்கரமான பாதிப்பு வருகிறது என்று பாருங்கள். அதை போன்றுதான் யோபுனுடைய இருதயம், என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய ஆகினால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யோபுவோடு கூட இருக்கிறார், யோபுவுக்கு பதில் கொடுக்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை சாதாரணமாக யோபுவோடு பேசவில்லை, ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் என்று எழுதுகிறார். குமுற பண்ணி அவர் என்ன, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. உடனடியாக யோபோடு இருந்தவர்களும் சொல்கிறார்கள், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் நமக்காய் செய்கிறார், கர்த்தர் நமக்காய் செய்கிறார். அவர் ஆச்சரியமான கிரியைகளை அவர் செய்கிற ஆச்சரியமான கிரியைகள் ஜீரணிக்கக்கூடாத, கிரகிக்கக்கூடாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அவ்வளவு அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் இழந்த இழப்புகளை அவர் நினைத்து பார்த்து இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு இழப்பு என்னவென்று தெரியுமா? முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் எவைகளை வேண்டுமானாலும் நாம் இழந்து விடலாம், ஆனால் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. அதற்காக தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காய் சிந்தன அவர் ரத்தம் சிந்தினார். அந்த பரிசுத்தமான ரத்தம், அந்த தூய்மையான ரத்தம் தான் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. பாருங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி தான் வேத வசனம் சொல்கிறது. ஆகையினால் இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் அவன் பாவத்திலேயே தான் பிறக்கின்றான். ஆனால் ஜென்ம கர்ம பாவங்களுக்கு தேவன் நீங்களாக்கி அவன் அந்த மனிதன், இந்த உலகத்திலே பிறக்கிற மனிதன் இந்த பாவங்களுக்கு நீங்களாக்கப்படுவதற்காக இயேசு அந்த சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினாலே அவருடைய ஜென்ம கர்ம பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அடையாளம் என்ன? இயேசு என்னுடைய பாவத்திற்காக அவர் அந்த சிலுவையிலே மரித்தார், அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல, இந்த உலகத்தை விட அதிகமான விலை மதிப்புள்ளதென்று வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே தான் அந்த விலை மதிப்புள்ள இரத்தத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ரட்சித்தபடியினால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்று ஒவ்வொரு மனிதர்களும் தாண்டி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பிரச்சனை நிறைந்த உலகத்திலே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம பார்க்கின்றோம். எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பண நெருக்கடிகள், வருமானங்கள் இல்லை. இன்னும் மக்களுக்கு பலவிதமான வியாதிகள், ஏராளமான பிரச்சனைகளை சிக்கொண்டு தவித்துக் கொண்டு ஒரு யோபுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்தா பாருங்கள், அவனுடைய இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கின்ற நிலைக்கு இருதயம் இழப்புகள் ஏற்பட்டபடியினால் இருதயம் கடந்து சென்றதை போன்று ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் ஒரே ஒரு வழி, நீங்கள் செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது பணம் அல்ல, காணிக்கைகள் அல்ல, நீங்கள் உங்களுடைய விலையேற பெற்ற ஆத்துமாவை நீங்கள் இயேசுவுக்காய் கொடுங்கள். உங்களுடைய நிச்சயமாய் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களிடத்தில் போய் ஒரு ஆலோசனை கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேளுங்கள், அல்லது ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கேட்டு வாங்குங்கள், நீங்கள் வாசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தொட்டால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தொடுவார்.
தொட்டு நீங்கள் அதன்படி மாறி ஆண்டவருடைய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வீர்களானால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதோடு மட்டும் நின்று விடாமல் இந்த உலகத்தில் 70 வருடம் விளத்தின் மிகுதியினால் 80 வருடம் அதற்கு மேலானது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் அதை விட மேலாக தேவன் என்ன செய்வார்? 1000 வருடம் அல்ல, நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தந்து தேவன் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். வழி நடத்துவதற்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். ஆகையினாலே தான் நாங்களும் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் கடந்து சென்று கொண்டிருந்தோம். ஆனால் கண்டவர் கர்த்தருங்களை கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் எங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய ஊழியத்தை செய்யும் அளவுக்கு பாருங்கள், அரசு போக்குவரத்து கழகத்தில் 15 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆனால் அந்த வேலையை விட இந்த ஊழியம் மிக மேலானது என்பதை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியினால் அந்த அழைப்பை பெற்று ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆகினால் ஆண்டவருக்காக ஒரு மனிதன் எதை இழந்தாலும் பல மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்காமல் விடுவதே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நீங்கள் இந்த நாளிலே செய்ய போகிற காரியம் என்ன? முதலாவது, உங்களுடைய கணவர் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெப இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற இயேசு உங்களுடைய வீட்டிற்கு கடந்து வர போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். மனதில் இந்த நேரத்தில் எண்ணம் கொள்ளுங்கள், ஐயோ என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசரு காரியங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். முதலாவது அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். 2வது, இந்த நாளில் ஒருவேளை நிச்சயமாக நான் நம்புகிறேன், நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது. உங்களுடைய குடும்பம் தத்தளித்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரித்து கொண்டிருக்கிற நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம் ஒருவேளை கடன் பிரச்சனையினாலோ வியாதிகளினாலோ ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் அற்புதம் செய்யும்படியாய் நம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி நல்ல ஆண்டு ஒரு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முதலாவது பாருங்க, இந்த இழப்பு சந்தித்த நேரத்தில் யோபுனுடைய இருதயம் இருந்த நிலை. அதற்கு பின்பு தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக என்ன செய்கிறாராம்? குமர பண்ணுகிறார். ஐயோ, யோபுனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் அவனை விட்டு வெளியேறிவிட்ட சூழ்நிலையாய் மாறிவிட்டதே என்று சொல்லி என்ன செய்தார் என்றார், யோபுனிடத்திலே போகிறார். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை யோபுக்காக அவர் செய்கிறார். ஆசிகளை எவ்வளவு ஆசிகளை இழந்தார்களோ 42வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. யோபு எவைகளெல்லாம் இழந்தாரோ அவைகளெல்லாம் யோபுவுக்கு அறிமுகமானவர்கள் யோபுக்காக சிறவாய கொண்டு கொடுக்கிறது நம்ம பார்க்கின்றோம். அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர்றப்பண்ணின அந்த சகல தீங்கு நிமித்து அவனுக்கு எங்களாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். யோபன் கர்த்தர் யோபன் உள்ளமை பார்க்கில் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே பாருங்கள். யோபு 4 தலைமுறைகள் வாழ்கிறார். யோபு 140 வருஷம் உயிரோடு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நெடுநாள் பூரண வயதிலெல்லாம் மறிக்கின்றான். பாருங்கள், இந்த நாளில் இவ்வளோ பெரிய அதெல்லாம் இந்த காரியங்களெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? இதை போன்றுதான் நீங்கள் இழப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகளை சந்தித்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் நான் நிச்சயமாய் சொல்கிறேன், சாத்தானுடைய ஏன் யோபுனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டதென்றால், சாத்தான் ஒரு முறை வந்து உன்னுடைய ஊழியக்காரர் ஒருவரை என்னிடத்திலே கொடு, நான் அவர் அந்த ஊழியரை அந்த நபரை நான் சோதித்து பார்க்கிறேன், அவன் என்னுடைய சோதனையில் அவன் விழுந்து விட்டால் நான் வெற்றி பெற்று விடுவேன்,
அவன் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள் என்று தேவனிடத்திலே சவால் விடுகிறான். ஆனால் தேவன் சொன்னார், கடைசியாக யோபை சாத்தானுடைய கையிலே கொடுக்கிறார். நடக்கிற காரியம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவனுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவனை சோதித்துப்பார். அவனுடைய உயிரை எடுக்க நான் உனக்கு அனுமதி தரமாட்டேன். ஆனால் உயிரை எடுப்பதை விட்டு மற்ற எல்லாவற்றையும் நீ எடுத்துப்பார். அவன் என்னை மறுதலிக்கவே மாட்டான், என்னை விட்டு பின் வாங்கவே மாட்டான், விலக மாட்டான். அவன் என்னை நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று தான் யோபு சொல்லுகிறான். அந்த அளவுக்கு ஒரு டெஸ்டிமனி, ஒரு சாட்சியாக யோபுவை கர்த்தர் நிறுத்தினார். இன்றைக்கும் கூட யோபனுடைய ஓமன் நாட்டில் ஜலாலா என்று சொல்லப்படுகிற சிட்டி கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அங்கே தான் யோபனுடைய கல்லறை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொல்ல வருகிற காரியம் என்ன? சாத்தானுடைய சோதனையின் காலம் முடிந்து சாத்தான் விலகி போகிறான். யோபு இழந்த ஒவ்வொன்றும் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிறான். பழைய சரீர நிலை அவனுக்கு வந்துவிட்டது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இதெல்லாம் இப்படியே இவனுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். அவனால் அவருடைய மனைவியும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தாள். பிள்ளைகளை ஆனால் அவருடைய பிள்ளைகள் 10 பிள்ளை ஒரே நாள் இழந்து விட்டார்கள். நண்பர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த மனைவி உன் தேவனை தூசித்து உயிரை விடு என்று சொன்னாலோ அதே மனைவியை அரவணைத்து அன்பு செலுத்தி மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு யோபனுடைய வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள், பழைய சரீரத்தை விட இன்னும் ஒரு நல்ல அழகான சரீரமா யோபன் சரீரம் மாறிவிட்டதாம். அந்த அளவுக்கு தேவன் கிரகிக்கக்கூடாத, ஜீரணிக்க முடியாத அற்புதங்களை தேவன் யோபனுடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றின விதமாய் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர் செய்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த நாளிலே என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துல நம்ம இழப்புகளுக்கு மேல் இழப்பை சந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய இழப்புகளை மாற்றி இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக தந்து நம்மை வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்? இந்த மாதம் கிரகிக்கக்கூடாத ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். 2வதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே செய்கின்ற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இயேசு 12 வயதுள்ள ஒரு பெண் இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அவள் சுகமடைந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த 12 ஆண்டுகளும் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சுகம் கிடைப்பதற்காக இருந்த எல்லா பணங்களையும் செலவழித்து விட்டாள். கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவே இல்லை. கடைசியில் இயேசுவை விசுவாசித்தாள். இயேசுடைய சரீரத்தை தொடாவிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினாள். இயேசுடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமான சாட்சியாக மாறுகிறாள். அந்த இரத்த போக்கு வியாதி 12 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பொழுது உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வியாதிகள் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளாக இருக்கலாம், ஒருவேளை வெளியே சொல்லக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலைக்கு மேலே உங்கள் கையை வைங்க, இல்லைன்னா வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபையா இப்பொழுதே அற்புதம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நன்றியப்பா, இப்பொழுதே அந்த அற்புதம் நடக்கிறதப்பா. அந்த பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு அற்புதம் செய்த நீர் ஆண்டவரே, இப்பொழுது என்ன எப்படிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே, சொல்லக்கூடிய வியாதிகள் என்று பலவிதமான வியாதிகள் காணப்படுகின்றன. இந்த வியாதிகளிலிருந்து நோய்களை இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுத்து அற்புதமான சாட்சியை நிறுத்துங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் சுகத்தை கொடுத்து விட்டேன், வேதனை மாறி இருக்கிறது, சமாதானமாய் இருக்க போகிறார்கள், சுகமாய் இருக்க போகிறார்கள், சாட்சியாய் வாழ போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ, நன்றியப்பா, தேங்க்யூ, நன்றி. இது பாருங்களேன், அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீ என்ன செய், சுகமாயிரு என்று சொன்னார்.
பாருங்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், மருந்துகளால் கைவிடப்பட்டவள் இயேசுவால் கைவிடப்படவே இல்லை. இயேசுவை நம்புகிற யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர்கள் ஒருவேளை அவர் தற்காலிகமாய் கைவிட மாட்டார் என்று சொல்ல முடிவதில்லை. ஒரு ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார், ஒரு இமை பொழுது உங்களை என்ன செய்தேன், உன்னை கைவிட்டேன், உன் குடும்பத்தை கைவிட்டேன், உன் ஊழியத்தை ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் மறுபடியும் நான் சேர்த்து கொண்டு மறுபடியும் நான் எடுத்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பாழாய் கிடந்த இடங்கள் எடுத்து கட்டப்பட போகிறது. அந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாழாய் கிடந்த இடங்கள் ஆமென் ஆண்டுடைய ஆமென் ஊழியங்களால் நிறைய போகிறது. பாழாய் கிடந்த இடங்களில் ஆமென் தொழுகை இடங்கள், ஆராதனை கூடங்களை தேவன் எழுப்ப சித்தம் கொள்கிறார். நாளில் வானம் பூமி மாறி போகலாம், கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. கர்த்தருடைய சொற்கள் என் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிற அந்த வார்த்தைகள் ஒரு நாள் மாறி போவதில்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது பாருங்கள், அந்த அற்புதம் முடிந்து விட்டு அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு அவர் வரும்பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய பயப்படுகிற பயங்கரமான ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறப்பா. அப்போ அவர் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஜெபாலே தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை என்ன செய்தால், மரித்து போனால், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலே தலைவனை நோக்கி, பயப்படாதே என்று சொன்னார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவுடன், ஒரு போராட்டம் வந்தவுடன், ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால் முதலாவது ஒரு பயம் வந்துவிடும். இது சத்துருவனுடைய ஒரு பயங்கரமான தந்திரமான ஆயுதம். ஒரு பயத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் காரியமே கிடையாது. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆகினால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழி 28:1, நீதிமான்களோ சிங்கத்தை போன்ற தைரியமுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இடத்தில் சொல்லுகிறார், என்ன செய்யாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவரோடு கூட எப்பொழுதும் இருந்த நல்ல ஜெபிக்கக்கூடிய பேதுருவை யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு அழைத்து கொண்டு என்ன செய்கின்றார், ஜெபாலய தலைவனுடைய வீட்டுக்கு கடந்து போகின்றார். அங்கே போகும்பொழுது எல்லாரும் பயங்கரமாய் அழுது புலம்பி எல்லாரும், ஏன்னா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட வீடு அல்லவா, ஒரு உயிர் பலியான ஏற்பட்ட வீடு. ஆனால் ஜெபாலய தலைவன் அவருடைய ஊழியக்காரன் ஊழியத்தை முடித்து விட்டு தான் வருகிறார். ஜெபாலயத்தின் வீட்டிலே வந்து எல்லா அழுது புலம்புகிறதை கண்டு அதுக்குள்ளே இயேசு என்ன செய்கிறார் என்றால், அங்கே உள்ளே போகிறார். உள்ளே போய் இயேசு விசுவாசமான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். பிள்ளை மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த இப்படி சொல்லுகின்ற ஊழியர்களைத்தான் தேவன் கடைசி நாட்கள் எழுப்ப விரும்புகிறார். பிள்ளை மரிக்கவில்லை, இயேசுவை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து என்ன செய்தார்கள், நகைத்தார்கள். எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணினேன். பிள்ளையின் தகப்பனை தாயை தம்மோடு வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்குள்ளே கடந்து போய் பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமே என்று சொல்லுகின்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தம். தலித்தாகுமே என்றால் ஒருவேளை அது பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட அந்த நாட்களில் கிரேக்க பாஷை, எபிரேய பாஷையிலும், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னும் வேறு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு பேசின அராமிக் மொழியாக இருக்கிறார். இயேசு பேசின பாஷை அராமிக் மொழி, அந்த அராமிக் மொழியாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சரி, எப்படி ஆகட்டும், ஆனால் சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். பாருங்க, உடனடியாக இயேசு அந்த வீட்டுக்குள்ளே மற்ற எல்லாரும் அபிசுவாசப்படுகிறவர்கள், பயப்படுகிற எல்லாரையும் வெளியே விட்டுட்டு, பயப்படாதவர்களையும் தைரியசாலிகளை, பயப்படாதவர்கள், அவிசுவாசப்படாதவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், உள்ளே பேதுரு, யோவான், யாக்கோபு, முக்கியமான சீசர்கள் எல்லாம் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது கூட இயேசு அழைத்து கொண்டு போன சீசர்கள். ஆனால் அங்கே போய் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். சரி, போகக்கூடாத ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட இயேசு அந்த பிள்ளையின் கையை பிடிக்கிறார். கூட 12 வயது பெண் பாருங்கள், உடனே சிறு பெண் எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றாள். இயேசுனுடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது. ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை நமக்கு அனுப்பி நம்மை சுகப்படுத்த போகிறார். நம்முடைய ஆவியில் நாம் விடுதலை ஆக்கப்பட போகிறோம்.
கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட போகிறோம். கிரகிக்கக்கூடாத ஒரு காரியத்தை யோபுனுடைய வாழ்க்கையிலே மட்டும் கர்த்தர் செய்யவில்லை. பழைய ஏற்பாட்டில் யோபுவை ஆண்டவர் முக்கியப்படுத்தி காண்பித்தார். அந்த புதிய ஏற்பாட்டில் இதைத்தான் சொன்னார். பாருங்கள், அந்த நடந்தார். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். சாதாரணமான ஒரு ஆச்சரியப்படவில்லை. பாருங்கள், அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அடுத்த வசனம் கடைசி பகுதி, அவளுக்கு உணவருந்த சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசு அற்புதத்தை செய்ததை நம்ம பார்க்கின்றோம். அதை போன்று இன்னொரு இடத்துல இயேசு நாயின் ஒரு விதவையினுடைய ஒரே மகனை நம்பியிருந்தார். தாயார், கணவன் இல்லை, ஒரு விதவை. அந்த நாயின் அந்த ஊரின் பெயரில் அறியப்பட்ட ஒரு பெண் ஒரே மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவன் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு வரும் பொழுது இயேசு அந்த தாயினுடைய அந்த நாயின் ஒரு விதவையினுடைய அந்த அழுகை கண்டத பாட இறக்க சொல்லி வார்த்தை அனுப்பி அங்கே அற்புதம் செய்தார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னவுடன் மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி எல்லாரையும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வைத்து அந்த தாயினுடைய கையில் ஒரு அடைக்கல பட்டணம், தாயாரின் அழகை நிறுத்தின ஒரு ஜெபமாக அது மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, இயேசு அடிக்கடி இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த பொழுது மரியாள், மார்த்தாளுடைய சகோதரர் லாசரு மரித்து போகிறார். 4 நாளாயிற்று, நாறி போயிட்டு அந்த சரீரம் பயங்கரமான துர்நாற்றத்துக்குள் கடந்து சென்று விட்டது. 4 நாள் ஆயிற்று. ஒன்று கவலைப்பட இயேசு அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்கிறார்னா, லாசருவே வெளியே வா, வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுத்தார். ஆனால் இயேசு பாருங்கள், லாசரு வெளியே வா, அந்த வார்த்தை அவ்வளோதான். அந்த வார்த்தையில் வல்லமை. ஜெப நேரங்களில் நீங்கள் எங்கிருந்தாலும் ஜெப நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஹீலிங்ஸை கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் ரேமா வார்த்தைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் மரித்து போன உறுப்புகளை, செயலிழந்து போன உறுப்புகளை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். எந்த இடங்களிலெல்லாம் சத்துருவானவன் உங்களுக்குள்ளே பிரச்சனைகளை, யோபுடைய சரீரத்தில் கொடிய பருக்களை சத்துருவானவன் கொண்டு வந்தான். சாத்தான் கொண்டு வந்து கொடிய பருக்களால் ஒரு ஓட்டினால் தன் வலியை மாற்றும் நிலைக்கு சென்று விட்டார் யோபு. ஒரு நீதிமான் தான், ஆனால் நிலை என்ன? ஆமேன். பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைக்கு கடந்து போனாலும் கர்த்தர் தான் நிரந்தரமாய் தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் நிரந்தரமாய் அவர் கைவிடுகிறதே இல்லை. தற்காலிகமாய் கைவிடுவார், அவ்வளோதான். எதற்காக? அவன் எதிரியுடைய கையிலே சில நேரத்திலே கொடுப்பார். சோதித்துப்பார், நீ என் பிள்ளை வேணும். ஆனால் அவன் என்னை விட்டு பின் வாங்கவே மாட்டான். முன்வைத்த காலை பின் வைக்கவே மாட்டான். அப்படி அவர் சவால் கொடுத்து நடத்துவார். அந்த அடுத்து என்ன வருகிறது? அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய உயர்வு. ஏற்கனவே யோபு 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம். இப்போ எத்தனை கோடிக்கு அதிபதி அமருகிறார்? 200 கோடிக்கு. அந்த அளவு. அதான் ஒரு மடங்கிலிருந்து இன்னொரு மடங்கு ஆசீர்வாதம். பணம் மட்டுமல்ல, சுகம், பலன், ஆரோக்கியம், பரிசுத்தமான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, எல்லாவற்றையும் பல மடங்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் எப்பறம் வந்துச்சுன்னா, இந்த இழப்புகளுக்கு பிற்பாடு தான் அந்த கண்கள் அந்த ஆவிக்குரிய வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அப்போ தான் சொல்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு, சொல்லும் அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டே இருந்தார். ஆமென். அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் இந்த நாளிலே நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆகினாலே இழப்புகளை சந்தித்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆசைகளை இழந்திருக்கலாம், பணங்களை இழந்திருக்கலாம், திருமணங்கள் தடைபட்டிருக்கலாம், திருமணம் முடிந்து குழந்தை செல்வங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை கிடைத்த பின்பு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இழந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், மறுபடியுமாய் கர்த்தர் எடுத்து கட்டப் போகிறார். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். பாருங்கள், ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரருடைய மகள் மரித்து போனாள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த குழந்தை மரிக்கவில்லை, அது நித்திரையாயிருக்கிறது என்று சொல்லி தன்னோடு வைத்த 3 மிக முக்கியமான ஜெப வீரர்களையும் அழைத்து கொண்டது வீட்டுக்குள்ள. யாரெல்லாம் பயப்படுகிறவர்கள் இருந்தார்களோ, அவிசுவாசப்பட்டு கொண்டிருந்தார்களோ, எல்லாரையும் வெளியே போக சொல்லி தாய் தகப்பன். ஆமென். அது மட்டுமல்ல, அந்த 3 சீசர்கள், மிக முக்கியமான 3 சீசர்கள் இயேசுமாய் உள்ளே போய் இடத்துல தாகூமி என்று சொல்லுகிறா, சிறு பெண்ணே எழுந்திரு என்று கையை பிடித்து
தூக்கிவிட்டார். உடனடியாக அந்த பெண் எழுந்து நடந்து 12 வயதுள்ள அந்த பிள்ளை, பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் அந்த வீட்டிற்கு வந்திருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் இழப்புகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது தான் அதனுடைய வலி வேதனைகளை அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி எல்லாம் சும்மா பேசி விடலாம். இழப்பை கர்த்தர் மாற்றுவாரால் ரியலி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது போராட்டம் நல்ல குடும்பமாக இருப்பார்கள். திடீரென்று விபத்தில் நல்ல அருமை அற்புதமாக சென்று கொண்டிருக்கும். அதில் ஒரு அந்த இப்போ சில போகலாம். இப்போ வரக்கூடிய பத்திரிகைகளில் ஒரு குடும்பத்தின் நபர்கள் எல்லாருமே அதில் ஒரு நபர் 2 நபர் உயிரோடு இருக்கிறாங்க, மற்றவங்க உயிரிழந்து போகிறாங்க. இவ்வளோ வேதனையான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்ம சொல்லுகிறார், ஒரே வழி இயேசு மட்டும்தான். இயேசு புதிய ஏற்பாட்டில் மரித்து போன பாருங்கள், இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிற பிள்ளைகள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆகையினால தான் பேதுருண்டு வார்த்தையே கூட அனுப்பலை, நிழல் பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். ஆகையினாலே இன்றைக்கு அந்த அற்புதத்தை தேவன் நமக்காய் செய்ய ஆயத்தமாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். தேங்க்யூ, நன்றி. ஆமாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம செவிக்க போகிறோம். ஆமாம், ஆண்டவர் சொல்லி என்ன சொல்லியிருக்கிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வாஞ்சை உள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்துவேன். ஓ நன்றி, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய பயங்களை மாற்றப் போகிறார், அவிசுவாசங்களை மாற்றப் போகிறார். ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ரோபா ஹந்தானா ஷேகோராபா. நன்றி ஆண்டவரே, ஒரு விஷயப்பா, இழப்புகளை சந்தித்து இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவரை விடுதலையாக்குவீராங்க. இந்த ஜெப நேரம் ஆண்டவரே ஒரு அற்புதத்தின் நேரமாய் மாற்றுவீராக, ஒரு அதிசயத்தின் நேரமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. நன்றியப்பா. கிரகிக்க கூடாத யோபுனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகள் ஆண்டவர் அவனுடைய இருதயம் தத்தளிக்கும் நிலைக்கு சென்று விட்டதப்பா. அவனை விட்டு அவனுடைய இருதயம் இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கப்பட்ட நிலைக்கு யோபுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகள் வந்து விட்டதப்பா. ஆனால் ஆசையை இழக்கிறார், 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழக்கிறார், மனைவியினுடைய அன்பை இழந்தார், நண்பர்களின் பரிகாசத்துக்கு உட்படுகிறார். சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள், ஒரு ஓட்டினால் தன் வலியை மாற்றும் நிலை எப்படி இருக்கு நினைத்து பாருங்கள். ஐயோ, ஒரு நாளில் எப்படி இருந்து இன்றைக்கு நிலை இப்படி மாறிவிட்டது என்ற நிலைக்கு நீங்கள் கடந்து சென்றிருக்கிறார். கர்த்தர் இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். செய்ய போகிற காரியம் என்ன? அது கிரகிக்கக்கூடாத காரியமாக இருக்க போகிறது. எவ்வளவு பொருட்களை இழந்திருக்கிறீர்களோ, எவ்வளவு பணங்களை இழந்திருக்கிறீர்களோ, அந்த பணங்களுக்கு பதில் இன்னொரு மடங்கு பதிலை பணத்தங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். லீக்கா மனா சந்துரா. ஆமென். ஆண்டு யோபுவுக்கு அறிமுகமானவர்கள் யோபுவுக்கு கொண்டு வந்து கொடுத்தது நிமித்தம் யோபு இன்னொரு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். தேங்க்யூ, நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னொரு பக்கம் யோபுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவன் தேவனை தூஷித்து அவருடைய மனைவி சொன்னது ஒரு உயிரை விட்டிருக்க விடு என்று சொன்னாலும் கூட நீ பைத்திய பேசுகிற விதமாய் பேசுகிறாய் என்று சொன்னார். அந்த நாளில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை நீங்கள் இழந்திருக்கலாம், உபவாச வாழ்க்கை இழந்திருக்கலாம், விசுவாச வாழ்க்கை இழந்திருக்கலாம். அவன் பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். அவன் வழிகளெல்லாம் அடைந்து ஒன்றன் பின் ஒன்றாக சரீர ஆரோக்கியங்கள் இழந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வருமானங்கள் ஆண்டவர் இருக்கிற பணங்கள் பொருட்கள் எல்லாம் இழந்து கொண்டே இருக்கலாம். ஊழியத்தில் ஆத்துமாக்களை இழந்து கொண்டே இருக்கலாம். மறுபடியும் ஒரு அறுவடையை கர்த்தர் தர விரும்புகிறார். இத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ, நன்றியப்பா. ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா, குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த சொல்கிறா, பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு பலுக போகிறீர்கள். உங்கள் சபையில் நீங்கள் 100 குடும்பம் இருந்ததென்றால் 50 குடும்பத்தை நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறா, இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக இழந்ததற்கு பதிலாக இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்த நாள் உபாகம் 1:11 படி கர்த்தர் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார்.
போடுகிறார். நன்றி. அதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதை போறது நாளில் கூட உடைய வாழ்க்கையில் ஆமை நன்றியப்பா. ஆமை எந்தெந்த இடங்களில் நீங்களுடைய சரியாண்டியப்பா ஆமை ஆண்டவரே நன்றியப்பா. அது போன்றப்பா திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ திருமண தடைகளை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஏற்ற துணையை ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு மருமகனை கொண்டு வாங்கப்பா, ஒரு மருமகளை தாங்க என்று சொல்லி ஜெப நேரத்தில் கேளுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை, ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். வானம் பூமி மாறி யோபு 37:5 ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக நீர் அற்புதம் செய்தருளுங்க. ஆண்டவரே திறப்பின் உபவாச ஜபத்திலே கடந்து வந்து வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட இழப்புகள் இந்த ஜப நேரத்தோடு மாறி இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்திற்கு நேராய் நீர் கொண்டு போக போறதற்கு நன்றி அப்பா. வாகனம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் வாகனங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி. பொருளாதார தடைகள் மாறி போகிறதற்காக நன்றி. அதை போன்று கடைசியாக அப்பா நன்றியான் வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை கொடுங்க ராஜா. நன்றி. கடைசியாக எல்லா வியாதிகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். எல்லா விதமான கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஆமென் ஆண்டவரே மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள், கை கால் பலவீனமானவர்கள், இப்பொழுது நரம்பு தளர்ச்சி நோய்கள், முதுகெலும்பு வலிகள், ஆண்டவர் பேக் ஆண்டவர் எல்லாவித இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஆண்டவரே குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூளை எல்லா விதமான ஆண்டவர் யோபுடைய சரீரத்தை விட்டப்பா ஆண்டவரே அந்த கொடிய பருக்கள் விலகி போனதை போன்று இந்த இயேசு இப்பொழுது இயேசுவின் தழும்புகளினாலே இயேசுவின் சரீரத்தில் ஏற்பட தழும்புகளை கொண்டு தான் இயேசு சுகத்தை தரப்போகிறார். அப்படியே நன்றியப்பா. நாம் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அதை போன்ற ஆண்டவரே ஜெபாலய தலைவனுடைய மரித்து போன மகளுக்கு இயேசுவே நீர் உயிரை கொடுத்து அந்த இடத்தில் அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்து 12 வயது சிறு பிள்ளைக்கு ஆண்டவரே மறு உயிரை கொடுத்தப்பா. அந்த இடத்துல அற்புதத்தை செய்த ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை போன்று ஜெப நேரத்திலும் யாரெல்லாம் ஆண்டவரே இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இழப்புகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா. அற்புதம் செய்து பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு ஒரு அற்புதம் செய்தீர் அல்லவா. இடத்துல ஆண்டவர் ஜெபாலய தலைவனாய் எவருடைய மரித்து போன மகளுக்கு உயிரை கொடுத்து அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய இந்த மாதத்தில் நமக்காய் அற்புதம் செய்கிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது, நம்முடைய காதுகள் கேட்கப்பட போகிறது, நாம் நாவினால் சாட்சி சொல்ல போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ரேகாமனா துடகாசியா ரேகோனா மரக்கரா. உலர்ந்து போய் கிடந்த எலும்பை போன்று இந்த ஆமேன் ஜெப நேரத்திலே கலந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது உயிரிடைய செய்கிறார். வார்த்தை அனுப்பி அந்த ஆமேன் கர்த்தர் இயேசு உயிரை கொடுத்தார். இன்றைக்கு அற்புதம் செய்த போகிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு அப்பா வேதனைகளோடு அப்பா வலிகளோடு ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் அற்புதம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. ஏராளமான சாட்சிகளை அடிமையை சொல்ல முடியும். நேரத்தை முன்னிட்டு ஆண்டவரே நீர் சொன்னது 2 காரியத்தை பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபி என்று சொன்னீரப்பா. அதன்படி சொல்லி ஜெபித்திருக்கிறேன். வார்த்தையை கொடுத்து ஜெபித்திருக்கிறேன். நீ பவுல் நடலாம் ஆண்டவரே. அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம். விளைய செய்கிறதும் வாய்க்க பண்ணுகிறது நீங்கள் தான்ப்பா. இந்த மாதம் எங்களுடைய கண்கள் கண்டு ஆண்டவர் எங்கள் காதுகளினாலே ஆண்டவர் அற்புதமான சாட்சிகளை எங்கள் நாவினால் சொல்லி எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்ற கிருபைகளுக்காய் நன்றி. கிரகிக்கக்கூடாத
பெரிய காரியங்களை நீர் எங்களுக்காய் செய்கிறதை அப்பா நாங்கள் காணப்போகிறதற்காய் நன்றி. எங்கள் கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட போகிறதற்காய் இந்த ஆண்டு வாக்குத்தத்தின்படி நாங்கள் ஆச்சரியப்படும்படி மரித்து போன இந்த சிறு பெண்ணை பிள்ளையை உயிரோடு எழுப்பி ஆச்சரியப்படும் அளவுக்கு மாற்றினீர். யோபுடைய இழப்புகளை மாற்றி ஆச்சரியப்படுத்தினீர். எங்கள் வாழ்க்கை அப்படி மாறப்போகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வாத். எல்லா தூதி கன மகிம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென், ஆமென்.